அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 4:47 வாசிங்க பார்க்கலாம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்டான். அவன் கேள்விப்பட்டான் பாருங்கள், அதுதான் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. மட்டுமல்ல, அவர் யார் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். எப்படி அறிந்திருப்பான்? மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை பார்க்கிறோம். ஆக இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடுகளுக்கு காதை திறக்கிறார், சப்பான்கள் நடக்க வைக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் என்று அந்த நாட்களிலே வழங்கப்பட்டதான் அந்த செய்தியை அவன் கேட்டிருக்கிறான். மட்டுமல்ல, இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான், ஆனால் அரைகுறையா கேள்விப்பட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே நீர் நான் இருக்கிற கப்பர்நகூமுக்கு வர வேண்டும், என் வீட்டுக்கு நீர் வர வேண்டும், வந்து என் மகனுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று கேட்கிறான். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் அங்கே வந்தால்தான் அவன் சுகம் பெறுவான், இங்கே இருந்து கொண்டே சுகம் தர முடியாது அவன் போல அவன் அரைகுறையா கேள்விப்பட்டிருக்கிறான் பாரு. நீர் அங்கே வர வேண்டும், வந்து சுகம் தர வேண்டும். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற இடத்திலே இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே எப்பேற்பட்ட வியாதியஸ்தனும் சுத்தமாவார். இருக்கிற இடத்திலே இருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், மரித்தவன உயிரோடு கூட எழும்புவார். எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். அவர் வந்து தான் சுகம் தர வேண்டும் என்பதில்லை, இருக்கிற இடத்திலே இருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லவர் ஆண்டவர் இயேசு. நாங்கள் சொல்லுகிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவ மக்களுக்கு, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் இதை நம்பி விசுவாசித்தால் இயேசுநாதன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வியாதியஸ்தரா இருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், 1000 பிரச்சனையோடு இருக்கலாம், இந்த போராட்டம் எப்படி தீருமோ என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம், எத்தனையோ இடத்துக்கு போய் தேடாத வைத்தியம் பார்க்காத இடங்களுக்கு போய் பார்த்தோம், ஒன்னும் நடக்காம ஆக நாள்ல முடங்கி போயிருக்கலாம். நீங்க இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிற, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால், ஆண்டவரை நோக்கி இயேசுவே எனக்கு இரக்கம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீரா என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டா போதும். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாவுடைய மனுஷனுக்கு மகனுக்கு சுகம் கொடுத்தவ உங்களுக்கும் இருக்கிற இடத்திலேயே ஒரு அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.